பசியாக இருக்காதீங்க, கோபமாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்காதீங்க, சோர்வாக இருக்காதீங்க. இந்த 4மும் என்னை வந்து குடிக்க தூண்டக்கூடிய நேரங்கள். ஒன்று சோகத்துக்காக இல்லை ஒரு துக்கத்துக்காக தான் ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறது. ஒரு லவ் ஃபெயிலியரோ ஒரு டெத்துலேயோ ஏதோ ஒரு நல்ல காரியம், மேரேஜ்லேயோ எதுலையோ. அதுதான் இவர் முதல்ல என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு, வீக்லி சாப்பிட ஆரம்பிக்கிறார். தினமும் அப்புறம் சாப்பிட்றாரு, அப்புறம் பகலில் சாப்பிட்றாரு. அந்த அக்கேஷனலில் இருக்கிறவங்க ப்ராப்ளத்துக்கு வந்துடுவாங்க. ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் அக்கேஷனலுக்கு போக முடியாது. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்ட பிறகு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முடியாது. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் ட்ரிங்கர் யாருன்னா, இவ்வளோ தான் குடிக்கணும்னு நினச்சின்னு உள்ளே போவான். ஆனால் அவனால் அது முடியாது. அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று வந்துடுவாங்க. அவங்க கட்டுப்பாடை எழுந்து தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த மது பழக்கம் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துடுது. அந்த கட்டத்திலிருந்து மீண்டு வர முடியுமா? அதுக்கப்புறம் பழையபடி நம்ம உடலை சீரமைச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியும். அதாவது உலகம் முழுவதும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. சென்னை ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எது நல்ல சென்டர்ஸ்ன்னு பார்த்து எது வந்து போலியான சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எது நமக்கு வந்து நல்ல சென்டர்ஸோ அதை விசாரித்து இது உள்ளே போனால் மட்டும்தான் நான் வந்து இதுலேருந்து விடுதலை ஆக முடியும். நான் வீட்டிலே இருந்துன்னு விட்டுடுறேன். தற்காலிகமாக விடுறவங்க இருக்காங்க. மாலை போட்டால் ஒரு 48 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து தற்காலிகம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது ஸ்டெப்ஸே அவங்களுக்கு தெரியாது இல்லை. இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம், இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோன்னே நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி சொசைட்டியில் வந்து நமக்கு இதனால் எவ்வளோ டேமேஜஸ் இது எல்லாமே அவனுக்கு தெரியாது. அப்போ நம்ம உள்ளே வந்தால் தான் அவனுக்கு அதெல்லாம் புரிய வைக்க முடியும். அந்த அக்கேஷனலில் இருக்கிறவங்க ப்ராப்ளத்துக்கு வந்துடுவாங்க. ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் அக்கேஷனலுக்கு போக முடியாது. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்ட பிறகு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முடியாது. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் ட்ரிங்கர் யாருன்னா, இவ்வளோ தான் குடிக்கணும்னு நினச்சின்னு உள்ளே போவான். ஆனால் அவனால் அது முடியாது. அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று வந்துடுவாங்க. அவங்க கட்டுப்பாடை எழுந்து தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த மது பழக்கம் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துடுது. அந்த கட்டத்திலிருந்து மீண்டு வர முடியுமா? அதுக்கப்புறம் பழையபடி நம்ம உடலை சீரமைச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியும். அதாவது உலகம் முழுவதும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. சென்னை ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எது நல்ல சென்டர்ஸ்ன்னு பார்த்து எது வந்து போலியான சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எது நமக்கு வந்து நல்ல சென்டர்ஸோ அதை விசாரித்து இது உள்ளே போனால் மட்டும்தான் நான் வந்து இதுலேருந்து விடுதலை ஆக முடியும். நான் வீட்டிலே இருந்துன்னு விட்டுடுறேன். தற்காலிகமாக விடுறவங்க இருக்காங்க. மாலை போட்டால் ஒரு 48 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து தற்காலிகம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது ஸ்டெப்ஸே அவங்களுக்கு தெரியாது இல்லை. இது எப்படி நம்ம ஆரம்பித்தோம், இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோன்னே நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி சொசைட்டியில் வந்து நமக்கு இதனால் எவ்வளோ டேமேஜஸ் இது எல்லாமே அவனுக்கு தெரியாது. அப்போ நம்ம உள்ளே வந்தால் தான் அவனுக்கு அதெல்லாம் புரிய வைக்க முடியும்.